ஆயுதெழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். காவிரி விவகாரத்தில் தமிழகத்துக்கு ஒரு இனிய செய்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாய இயக்கங்களும் ஏறத்தாழ அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது 2007 காவிரி இறுதி ஆணை வந்தது. அந்த இறுதி ஆணையை செயல்படுத்த ஒரு முக்கியமான அமைப்பு காவிரி மேலாண்மை வாரியம். அது அமைய பெற்றால் ஒழிய இந்த ஒரு பிரச்சனையை கர்நாடகா இப்பொழுது அணுகுகிறதே அப்படித்தான் அணுகும். ஆகையினால மத்திய அரசு காலந்தாழ்த்தாம மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. இது வரைக்கும் ஏன் அமைக்கல? 4 வாரத்துக்குள்ள அமைங்க என்று நெடுநாள் கோரிக்கையை தொடர்ந்து தாமதமாகி வந்த நீதியை உறுதி செய்ய சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்றம். ஒரு இனிய செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது சார்ந்து பல்வேறு அழுத்தங்களை தமிழக அரசு மத்திய அரசுக்கு கொடுத்து வந்திருக்கிறது. இது சார்ந்த வழக்குகளை இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறது. ஒரு வெற்றி கிட்டி இருக்கிறது என்றே நாம் பார்க்க முடிகிறது. 4 வாரத்துக்குள்ள மத்திய அரசு இதை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கர்நாடகா இதை தாண்டியும் இந்த ஒரு விவகாரத்தில் புதிய பிரச்சனைகளை புதிய அணுகுமுறைகளை எடுத்து இதை சிக்கலாக்குமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எழாமல் இல்லை. இன்னும் நிறைய கேள்விகள் எழுகின்றன. இதை தாண்டி 6000 கன அடியா தண்ணீர் திறக்க வேண்டும் 27ஆம் தேதி வரைக்கும் உத்தரவு போட்டிருக்கு. அதுவும் நேற்றைய நிலையை விட அந்த 3000 கன அடியை விட சற்று நிவாரணமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் என்ன மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறத நிச்சயம் அவங்களால யூகிக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் இதை அநீதி செய்ய முடியாது, சாத்தியம் இல்லை அப்படின்னு போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார்கள். இது நிறைய கேள்விகளை நம்மூல் எழுப்புகிறது. விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் விவசாய சங்க தலைவர் திரு நல்லசாமி அவர்களும் அதே போல பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் டாக்டர் ராஜலட்சுமி அவர்களும் இணைகிறார்கள். டாக்டர் ராஜலட்சுமி, இந்த நிகழ்ச்சியில் ஒரு முறையல்ல கடந்த ஒரு மாதத்துல பல முறை உங்களுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் இல்லை பல செய்தி தொடர்பாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த விஷயம், நேற்று கூட போராடி வாதாடி வலியுறுத்திய விஷயம் என்னன்னா, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாதுங்க. என்ன ஹரி கேட்குறீங்க? சட்டம் தெரியாம பேசுறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் உச்ச நீதிமன்ற நிகழ்வு தெரியாம கேட்கிறாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு தடை போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம், அது தெரியாம பண்றீங்க. எல்லா வழக்கும் மூல வழக்கெல்லாம் முடியாம அதை செய்யவே முடியாது. இது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் கேட்டதா? உங்களுக்கு தெரியற சட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியாதா? அமைக்க முடியாது, அதனாலதான் கேட்கல, அதனாலதான் மத்திய அரசு அமைக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எதை நீங்க கேட்கலன்னு சொன்னீங்களோ அதை உறுதியாக கேட்டிருக்கிறது. ஆக காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க முடியாது அப்படின்னு இந்நாள் வரைக்கும் நீங்க உரக்க ஓங்கி சொல்லி வந்த கருத்து தவறு. ஏத்துக்கிறீங்களா? ஹரி, நீங்க இன்னைக்கு இந்த தருணத்துல நம்மளுடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்துக்கிறோம். அதே சமயத்துல இந்த வெற்றியை இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட ஒரு செய்தி நமக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, அமைக்கணும் 4 வாரத்தில்னு சொல்லியிருக்க செய்தி நம்ம விவசாய சங்கம், நம்ம ஒரு நல்லசாமிக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். அதே சமயத்தில் அவர் பாண்டியன் எவ்வளோ அழகாக அருமையாக இதை எடுத்து சென்றார். அவங்களுக்கு வர்த்தக அணிகள்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த பந்து நடத்தி கொடுத்தாங்க. எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் மீடியா இதை டிஸ்கஷன் பல வேறுமான கட்டங்களில் டிஸ்கஷனுக்கு எடுத்துகிட்டு போனது. இவை எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நமக்கு ஒரு நன்றியை சொல்லணும். இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து சென்று 3 வருடங்களாக இந்த கேஸை நடத்தி அதற்கு அடுத்தது பாஜக 2 ஆளுங்கட்சி இது ஒழுங்கான அணுகுமுறை கொடுத்திருக்கிறது. நீங்கள் டிவி விவாதங்களில் நடந்ததை பற்றி சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் ஏன் ஆணையம் அமைக்கலன்னு சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, நாங்கள் அமைக்க முடியாதுங்கிறதா எங்களுடைய கருத்தாக இருந்ததை தவிர 2013 சுப்ரீம் கோர்ட் சொன்னது நீங்க ஒய் ஆர் அப்சஸ்ட் டுவர்ட்ஸ் த ஆணையம் அப்படின்னு, ஆணையம் அமைக்கணும் எது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீங்க இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். முன்னாள் ஆணையம் அமைக்கப்படும் போது ரைடிங் பவரோட இல்லை, அதாவது எக்ஸிகியூஷன் பவர் ஆணையத்துக்கு இல்லாம இருந்தது. ஒரு தடவையும் எல்லாரையும் கூட்டி பேசி நடத்த வேண்டியிருக்கு. நம்ம அடுத்த குழுக்கு தான் அந்த பவர்ஸ் இல்ல, ஆனா ஆணையத்துக்கான என்ன பவர்ஸ் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கிறது இறுதி ஆணையிலேயே. அதை நீங்க என்ன சொன்னீங்க? அதை அமைக்கிறதுக்கு ஒரு தடை இருக்கிறது என்பது போல சொன்னீங்க. அப்படி தடை இல்லை. இன்னைக்கு எல்லாருடைய முயற்சிக்கும் மகிழ்ச்சி, இது அந்த சந்தோஷத்தை உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடியே மத்திய அரசே தானாக முன் வந்து எப்போதும் செய்திருக்க முடியும். தாமதப்பட்ட நீதி, ஜஸ்டிஸ் டிலேட் ஜஸ்டிஸ் டினைட் இல்லையா? எதற்காக இவ்வளவு தாமதமா இருக்கணும்? இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுது, முதல்லயே செய்திருந்தா உச்ச நீதிமன்றத்தை தடுத்திருக்குமா?
முன்ன இந்திரா காந்தி டைமில் இது ஆணையம் வந்து வித்ட்ரா பண்ணப்பட்டது. அதற்கப்புறம் ஆணையம் அமைக்கப்படலை. 3 வருடமாக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும்போது ஒரு மத்திய அரசு அதை இன்டர்ஃபியர் பண்றது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வாயிலா வருதுதான். இந்திரா காந்தி காலத்து பிரச்சனை இல்ல. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமையணுங்கிறது இறுதி தீர்ப்பு. தமிழ்நாட்டுக்கு 192 டிஎம்சியை திறந்து விடணும் அப்படின்னு இறுதி தீர்ப்பு இருக்கு இல்லையா? இதை அமல்படுத்துறதுக்கு ஒரு மேலாண்மை வாரியம் அது 2007 தான் வருது. அதுக்கு பிறகு 2012-13 தான் கெசட்லயே வருது. அதுக்கு பிறகு அமையாம நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆகையினால் முழு நரேந்திர மோடி ஆட்சிக்கு அந்த சமயத்தில் இங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கும் பொழுது நாங்க எப்படி இதை அமுல்படுத்துவதற்கு அது சட்ட சிக்கல் இருக்கிறது. ஆகையினால கொஞ்சம் பொறுமை காத்தோம். ஏன் எந்த தடையும் இல்லைன்னு நீங்க உட்கார்ந்து சொல்லிட முடியாது. அதாவது எவ்வளவு பாசிவா எவ்வளவு அழகாக எடுத்து செல்ல முடியுமோ அதை தான் இன்னைக்கு அவங்க சொல்லி இருக்காங்க. இப்போ வந்து கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கு. பிரச்சனை வந்தாலும் வரலாம். அதை தான் சொன்னவன் மத்திய அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை வழி கொண்டு போயிருக்கிறார்கள். இன்னைக்கு பாஜக தலைவர்கள் இதை வரவேற்று இருக்கிறார்கள். எங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதை வரவேற்று இன்னும் சீக்கிரமாக ஆணையம் அமைக்கப்படும், நாங்கள் இதை ஒத்துக்கொள்கிறோம், எங்களுக்கு சந்தோஷப்படுகிறோம் என்று எல்லாரோட சந்தோஷத்தை தெரிவித்து இருக்கிறோம். அடுத்து தமிழ்நாடு அரசு தண்ணி செயல்படுத்துறோம். வரவேற்று தானே செயல்படுத்த முடியும். வரவேற்கும் பொழுது செயல்படுத்த போடுகிறோம். செயல்படுத்தும் போது அடுத்தது நீர்நிலை மேலாண்மை எப்படி எடுத்து சொல்லப்படுகிறோம். இன்னைக்கு விவசாயிகள் சொல்லி இருக்கிறார்கள், என்ன தண்ணியை திறந்து விட்டாலும் தூர்வாரப்படாமல் இருக்கிறது, ஆகையால் எங்களுக்கு வந்து சேர்வதில்லை. நாகப்பட்டினம் விவசாயிகள் சொல்லி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இனிமேல் அரசாங்கம் என்ன செய்யணுங்கிறதா அடுத்த டிஸ்கஷன் நம்ம போகணுமே தவிர ஏன் அவங்க செய்யலை ஏன் அவங்க செய்யலைன்னு இனிமேல் டிஸ்கஸ் பண்ணாம இருந்து ஒழுங்காக வர்ற தண்ணியை நம்ம விவசாயிகளுக்கு எடுத்து சென்று விவசாயத்தை மேம்படுத்த பார்க்க வேண்டும் என்பதுதான். அடுத்தது மீடியாக்களும் இதை தான் செய்ய வேண்டும், மக்கள் அரசியல் கட்சிகளும் இதை தான் எடுத்து செல்ல வேண்டும். இது நாம் செய்ய வேண்டிய விஷயம், கடமை. அப்படின்னா இதை கேட்டு பெறுவது, மேலாண்மை வாரியத்தை வந்து கேட்டு பெற்று அதை அமல்படுத்துவது நம்முடைய உரிமை அப்படிங்கிறத சேர்த்தே பார்க்கணும். இவ்வளவு நாள் தாமதமா இந்த ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமையணும் ஏன் அமையல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு இனிய தருணம் வந்திருக்கிறது. அதுல ஒரு முடிவு உச்ச நீதிமன்றத்தால் வந்திருக்கிறது. சாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். 2007 இறுதி தீர்ப்பு வந்தபோது நமக்கு இன்னும் கூட தேவை இருந்தாலும் சற்றே நிம்மதி அடைஞ்சோம், ஓரளவுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு. அது நிலைக்கல. 2012-13 கெசட் ஆச்சு. அப்போ நமக்கு வெற்றி உறுதியா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா அது நிலைக்கல. இன்னைக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. இதுல சற்றே நிம்மதி அடைஞ்சு நீதி உறுதியாகணும்னு நம்பலாமா? இன்னமும் கூட நாம் கடக்க வேண்டிய சவாலான சோதனையான காலகட்டங்கள் இருக்கவே இருக்கின்றது. இன்னைக்கு காலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு மேட்டூர் அணை சம்பா சாகுபடிக்கு திறந்தாங்க. அப்போது ஒரு ஐயப்பாடு, சம்பா சாகுபடி சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஐயம் வந்து பரவலாக இருந்தது. மாலையில் அந்த ஐயத்தை போக்கும் விதத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு அமைந்தது. ஆக அந்த மேற்பார்வை குழு 3000 கனடி தான் திறக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க 27ஆம் தேதி வரல 6000 கனடி வினாடிக்கு திறக்கணும். அதில் வந்து ஒரு நாளுக்கு 6 டிஎம்சி தண்ணி. 27ஆம் தேதி மீண்டும் கூடி ஒரு தீர்வு சொல்ல போகிறாங்க. ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. 4 வாரங்களுக்குள்ள காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக இதுவரையில் 2007 அரசியல் கட்சிகள் ஊற போட்டாங்க, ஆற போட்டாங்க, ஒத்தி போட்டாங்க, நீர்த்து போகுமான்னு பார்த்தாங்க. ஆனால் நீர்த்து போகல, உயிர் பெற்றிருக்கின்றது என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. ஆக இதுல வந்து ஒரு மேற்பார்வை போல நீதி கிடைக்கல, அது சரியா செயல்படல அப்படின்னு இப்பதான் தெரியுமா? முதலே எல்லாரும் எழுப்பினாங்க. மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்துக்கும் இந்த ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு இந்த வழக்கு நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில தொடர்ந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் இந்த கேள்வியை மத்திய அரசு இது வரைக்கும் ஏன் அமைக்கல, ஏன் இதுல தாமதப்படுத்தினீங்க, சீக்கிரம் அமைங்க அப்படிங்கிற ஒரு கருத்தே ஏன் இவ்வளவு தாமதமா எழுது? மேலாண்மை வாரிய வேற, மேற்பார்வை குழு வேற. மேற்பார்வை குழுனா குழு போய் பார்த்துட்டு வர்றது தான் வேலை. ஏன்டா தண்ணீர் திறக்கலன்னு கேட்க முடியாது. ஆனால் மேலாண்மை வாரியம் அப்படி இல்லை. தண்ணீர் தரன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அந்த
மேலாண்மை வாரியத்துக்கு. அதனது அவசியத்தை ஏன் உச்ச நீதிமன்றம் கூட இவ்வளவு நாள் உணர்ந்து வலியுறுத்தலன்னு வலியுறுத்திற்கு மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா இதனது தேவை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது தமிழ்நாடு உட்பட மாநிலங்களால், கர்நாடகா தவிர. பட் அது வந்து பப்ளிக் டொமைன்ல இருந்தது, உச்ச நீதிமன்றத்தில் வழக்காக இருந்தது. இதே உச்ச நீதிமன்றம் தான் இதுக்கு என்ன அவசரம்னு 2013 டிசம்பர்ல சகோதரி ராஜலட்சுமி கேட்பது போல சொன்னது. அந்த தேவையெல்லாம் அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்கு. ஏன் முன்பே உணரலன்னு கேட்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். அதாவது இறுதி தீர்ப்பு 90 நாட்களுக்குள்ள அமையறதுக்கான தேவையை சொல்லுது. ஆனா எப்ப அமையுது? 3 வருஷம் கழிச்சு. அது காலதாமதம் ஏற்பட்டுருச்சு. ஒரு கால அவகாசம் கொடுத்தாங்க. காங்கிரஸ் சர்க்காருக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்தாங்க. மன்மோகன் சிங்க்கு அவரு கடப்பில் போட்டார். 2014 ஆட்சி மாற்றம். அதுக்கு பின்னாடி மோடி தலைமையிலான அரசு செய்யுமான்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களும் செய்யல. ஊற போட்டாங்க, ஆற போட்டாங்க, ஒத்தி போட்டாங்க. இப்போ ஒரு நெருக்கடி வந்திருக்குது. இந்த நெருக்கடியில் தக்க நேரத்தில் செயல்பட தவறினால் அது நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஊறு விளைவிக்கும் என்பதை புரிந்து அறிந்து உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கின்றது. Why should we இது வரைக்கும் ஏன் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல ஏன்னா என்னோட புரிதல் தவறானதா விளக்குங்க. 2007 இறுதி தீர்ப்பு வருது. 192 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு அவங்க திறந்து விடணும், தமிழ்நாட்டுடைய பங்கு இத்தனை அப்படின்னு. அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு மேலாண்மை வாரியத்தை இறுதி தீர்ப்பே சொல்லுது. அது கெசட்ல அப்புறம் தான் வர முடியும். கெசட்ல அப்புறமே ஒரு தற்காலிக குழு அமைக்கிறாங்க. அது அந்த இறுதி தீர்ப்புன்னு சொல்றது அந்த கெசட் ஆனதுல 90 நாட்குள்ள வரணும் அப்படின்னு. அது தாண்டியும் போச்சு. அதை தாமதம் ஏன் யாரும் உணரல? எதுக்காக ஆற போடணும், ஊற போடணும்? மத்திய அரசு, உச்ச நீதிமன்றம் எல்லாமே தங்க தரப்புல வந்து எல்லா தரப்புலையும் தவறு இருக்கு, தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்பவாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்குது. இதுல வந்து என்னன்னா இந்த கெசட்ல வந்து சொல்லியிருக்காங்க, பெட்டர் லேட் தென் நெவர்னு பார்ப்பதா இல்ல ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் என்று? எஸ், நீங்க சொன்னது ரெண்டாவது சொன்னதா சரி. அதாவது வந்து இந்த காவிரி இறுதி தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, கெசட்ல ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலை மாதம் 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, கடைசி 4 மாதங்கள் 2.5 2.5 2.5 192 டிஎம்சி பில்லுக்குண்டலூர் தமிழ்நாட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆக இந்த தண்ணி யார் கொடுக்கணும்? கர்நாடக அரசு கொடுக்கணும். 1956 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்னு இருக்கு. அந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு தான் பொறுப்பு. ஒரு உத்தரவை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு மத்திய அரசுக்கு தான் உண்டு, மாநில அரசு கிடையாது. ஆக இந்த தண்ணியை வந்து காவிரியில் அன்றாட கர்நாடகாவில் வரக்கூடிய தண்ணியை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பங்கு, கர்நாடகாவுக்கு எவ்வளவு பங்கு, அந்த மேலாண்மை வாரியம் ஏற்பட்டு அந்த மேலாண்மை வாரியம் பிரிக்கணும். அந்த கர்நாடகாவுக்கு உண்டான நீரை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகளை தேக்கி வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணியை காவிரி ஆற்றுல விட்டுறணும், அது மேட்டூர் அணையில் தான் தேங்கணும். தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணி தமிழ்நாடு அணைகளில் தான் தேங்கணும், அந்த கர்நாடக அணைகளில் தேங்கக்கூடாது. கர்நாடக அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு சர்க்கார் பணம் கொடுத்ததா? கேள்வி கேட்குறீங்க. ஆனா இதை வந்து இறுதி தீர்ப்பு அணுகலையே, இறுதி தீர்ப்பு இதை சொல்லலையே. இல்லை சொல்றீங்களே பாருங்க, நாங்கள் சொல்றோம், விவசாயிகளாகி நாங்கள் சொல்றோம், இது ஏற்புடையதா இல்லையா பரிசீலனை பண்ணுங்க. இறுதி தீர்ப்பு இருக்கிறத செயல்படுத்துறதே சிரமமா இருக்கு. புதுசா ஒரு கோரிக்கை இன்னைக்கு செயல்படுத்துறதுக்கான சூழல் இருக்கு. நியாயமான கோரிக்கை இருக்கக்கூடும். ஆனா அதை இறுதி தீர்ப்பை செயலாக்கத்துக்கே ஒரு வாரியம் அமைக்கிறதுக்கே இவ்வளவு நாள். இங்க பாருங்க, பிரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, எது நியாயம் படுதோ அந்த நியாயத்தை ஏத்துக்கணும், எப்ப வேணாலும் மாத்திக்கணும். அக்ரீட். பட் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவழுகான வகை நானே. நாம பிடிச்ச முயலுக்கே 3 கால்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு தவறுனா தவற உணர்ந்து தன்னை மாத்திக்கணும், திருத்திக்கணும். சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையலார் கண்ணும் குழல். சான்றாண்மையோட நீதிமன்றமா இருந்தாலும் சரி, நடுவண் அரசா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு எல்லாமே நடந்துக்கணும். என்ன குற்றச்சாட்டுன்னா சகோதரி ராஜலட்சுமி, இந்த ஒரு மேலாண்மை வாரியத்தை இந்த மத்திய அரசோ முந்தைய மத்திய அரசோ ஏன் அமைக்கலன்னு பலர் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, இந்த மேலாண்மை வாரியம் அமைத்தா தண்ணீர் திறந்து விட உத்தரவிடுறதுல மத்திய அரசுக்கு தான் அதிகமான ஸ்டேக்ஸ் இருக்கு, பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. இறுதி தீர்ப்பை செயல்படுத்துறது தான் அந்த அமைப்புடைய ஒரு கடமை, பொறுப்பு. மத்திய அரசுக்கு அதில் கூடுதல் பங்கு இருக்கிறது. அதை அந்த இறுதி தீர்ப்பை செயல்படுத்தினா கர்நாடகால ஒரு எதிர்ப்பு வரும், ஒரு அரசியல் பின்னடைவை உருவாக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இதை தொடர்ந்து தாமதம் செய்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தள்ளி விட்டு இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில தான் இந்த தாமதமும் இருந்து வருது. Do you deny this accusation? இதாவது நீங்கள் பாஜக அரசு டினை பண்ணிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி வந்திருக்க தீர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, இது மத்திய அரசோட செயல்பாடுகள், அதில் வந்து அவ்வளவு, அதாவது எக்ஸ்பர்ட் குழு தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஆட்டானமஸ் பாடியாக
ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து அவன் கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து வர்ற கருத்துக்கு இப்படித்தான் டீடைல் ரிப்போர்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் யார் யாரெல்லாம் இன்ஜினியர்ஸ் இருக்கணும் 2 பேர்ல. ஆனா அதுல அதிகமான அளவுக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அதனால இது வந்து முக்கிய பொறுப்பு உத்தரவிடுறதுல முக்கிய பொறுப்பு கடமை உரிமை மத்திய அரசுக்கு இருக்கு. அந்த உரிமையை வேண்டான்னு மத்திய அரசு அரசியல் காரணங்களுக்காக தள்ளி போட்டு நீர்வளத்துறை அமைச்சர் தான் செய்யணும் அப்படின்னு கொடுக்கல. இது வந்து அதிகாரிகள் செய்யக்கூடியது, வல்லுநர்கள் செய்யக்கூடியதாக சொல்லி இருக்கு. இதுல வந்து இதை நம்ம எப்படி எடுத்து செல்லப்படுகிறோம் என்பதுல தான் இனிமே கடமையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இதுல பாஜக அரசு இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நன்றாக செயல்படும். நீங்க வந்து உடனே இது காங்கிரஸ் அரசு ஆளுகிறதே இதுன்னு சொல்றது இது வந்து பல காலமாக இருக்கு. இது ப்ராப்ளம் பிட்வீன் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். தமிழ்நாடு வந்து ரிப்பாரிட்டர் இருந்தாலும் கூட நல்ல ஸ்டேக் ஹோல்டர் இருந்திருக்கு. ஸ்டேக் ஹோல்டர் ரைட்டை நம்ம இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது சில ப்ராப்ளம் வருது. இப்போ அவங்களுடைய பாசன ஏரியா வந்து 3 பங்குக்கு கூடி இருக்கு. இந்த வால்டர் நாகராஜ் மாதிரி ஆட்கள் வந்து சின்ன சின்ன குறுக்களாக அங்க பிரச்சனையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம இதுலயும் வந்து இந்த சென்டிமெண்ட்ஸை தூண்டி விடுற மாதிரி சில அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை போராட்டங்கள் அங்க அதாவது அவங்க இன்னைக்கு வந்து விட்டு கொடுக்கறது அவங்ககிட்ட இருக்க தனியா விட்டு கொடுக்கறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு தடை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கல. ஸோ அவங்க இப்படி நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்க அஜிடேஷன் அவங்க ஓரளவுக்கு அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒழுங்காக அதை கொண்டு செல்கிறது என்பதுதான் நம்ம சொல்லணும். அதே சமயத்தில் அவங்களுடைய கேபினெட்டை கூட்டு பேசுறாங்க, அவங்களுடைய எம்பி கூட்டம் அதே சமயத்துல நாங்க பாராமிலிட்டரி போர்ஸ் அனுப்பியிருக்காங்க பாதுகாப்புக்கு. சோ எல்லா பாதுகாப்பையும் எடுத்துக்கொண்டுதான் அவங்க செயல்படுகிறார்கள். அதுவும் வந்து ஒரு சுமூகமான விஷயமாக தான் இருக்கிறது. மத்திய அரசுல இருந்து பாராமிலிட்டரி போர்ஸுக்கு எடுத்திருக்காங்க, அவங்க அனுப்பியிருக்காங்க. சோ ஆகினால இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நேராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் 3 வருஷமாக இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக இந்திய மத்திய அமைச்சர்கள் குறிப்பா கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க. இனி அதற்கு தடையா இல்லாம தீர்ப்பை அமல்படுத்துறதுல இந்திய மத்திய அரசு மட்டும் இல்ல, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக யூனிட்டுக்கும் இந்திய மத்திய அமைச்சர்களுக்கும் பிரதமர் பாஜக கட்சி உத்தரவிட்டு சொல்லி இருக்கிறார். ஆகையால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதற்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஆகையால் நீங்க எல்லாரும் இந்த கருத்துக்களை சென்ட்ரல்லையும் டெல்லியில வலியுறுத்தி இருக்காங்க. சென்ட்ரல்லையும் இதை வந்து எல்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று திரும்ப மறுபடியும் அமைச்சர்களிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதோட செயல்பாடு இன்னைக்கு விவசாய சங்கங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு போராட்டங்களாக கொடுத்து அவங்கள அழுத்தம் கொடுத்தாங்க. அதற்கு வர்த்தக தலைவர்களும் சப்போர்ட்டாக இருந்த வர்த்தக அணி சப்போர்ட்டாக இருந்தது, மற்ற கட்சிகளும் சப்போர்ட்டாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் பாஜக சார்பில் இதற்கு அழுத்தம் கொடுத்தோம், இது நன்றாக வர வேண்டும் என்று விரும்பினோம். ஆகையினால் எங்களுடைய நாங்கள் எடுத்து சென்ற விதங்களும் ஒரு நல்லபடியாக முடிந்திருக்கிறது என்று போய் தான் சொல்ல வேண்டும். இன்னும் இது ஒழுங்காக நல்லபடியாக வாரி அமைக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட காலத்தில் இது நோட்டிபிகேஷன் வர வேண்டும். அதே சமயத்தில் இதில் இருக்க எக்ஸ்பர்ட் குழு வந்து ஒரு ஆட்டானது வாடியாக இருக்க வேண்டும், இருக்கும்னு நம்புகிறோம். ஹோப்ஃபுல்லி இறுதியான கருத்து நம்ம முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன, இந்த இடத்துல கவனமா இதுல கையாள வேண்டிய முக்கியமான விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சுருக்கமா, நேரம் இல்லை. இதுல வந்து காவிரி பிரச்சனையை பொறுத்தளவில் நம்ம ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது இருக்கு. இதை பொறுத்தளவில் நீரேற்று பாசனங்கள்னு ஒன்று உண்டு. அது தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. காவிரி தீர்ப்பு வால்யூம் 5 பக்கம் 4 த லிஃப்ட் ஸ்கீம்ஸ் வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் வாட்டர் அலோகேஷன். நீரேற்று பாசனங்கள் கணக்கில் ஒதுக்கீட்டு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நேற்றுக்கு வந்து 1250 கனடி குடிநீருக்கு விட்டாங்க. 1000 கனடியே அந்த நீரேற்று பாசனங்கள் தான் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கொடுமுடி கீழே தண்ணி வரல 6 இடம். இறுதி ஆணைய கர்நாடகா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மீதுன்னு சொல்றீங்களா? இல்லை, எல்லா அரசாங்கங்களும் தவறு செஞ்சிருக்குது. ஆக தீர்ப்புப்படி யாரும் மதிக்கல. இன்னைக்கு வந்து கர்நாடக அணைகளில் வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணி தேக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் தேக்குனதுனால தானே அவங்க ஜூன் மாதம் சாகுபடி செஞ்சு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மேட்டூரில் தேக்கிறது எப்படி தண்ணி எடுத்து அறுவடை பண்ணுவாங்க? ஏன் நம்ம தண்ணி எதுங்க அவங்க அணையில் தேக்குறாங்க? அன்றாட வரக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுடைய பங்கு அளவு, கர்நாடகாவுடைய பங்கு அளவு. அவங்க தண்ணி அவங்க அணையில் தேங்கிட்டு, நம்ம தண்ணி நம்ம அணையில் தேங்கிட்டு. ஆக நம்ம பட்டியல் இருக்கக்கூடிய ஆட்டை கொண்டு போய் அவங்க பட்டியலில் அடைச்சா அவன் வருத்துன்னு ஓட்டான்னா குற்றஞ்சாட்டினா அவங்ககிட்ட ஏன் கொண்டு நீ அடைக்கிற?
இந்த முக்கியமான கேள்வி எழுது இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பல கட்டங்களை கடந்து வந்திருக்கும். இது ஒரு மிக முக்கியமான கட்டம். இந்த ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் தொடர் வலியுறுத்தலாக எப்போதெல்லாம் காவிரி விஷயத்தை பேசியிருக்கிறோமோ பல தரப்பும் வலியுறுத்திய ஒரு விஷயமாக ஏன் தாமதம் அப்படிங்கிறது விடை தெரியாமலேயே இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் இன்று 4 வாரங்களுக்குள் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதுவே சர்வரோக நிவாரணியாக நாம் எதிர்பார்ப்பது போல் இருக்க போகிறதா, இல்லை இதுவும் கூட பல தடைகளை பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறதா? ஹோப்ஃபுல்லி நாட். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அமைதி நிலவ வேண்டும். இது ஒரு காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு விவாத களங்கள்ல அரசியல் அரங்கத்தில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது. இந்த ஒரு மேலாண்மை வாரியமே செவ்வனே கணக்கிட்டு நியாயமா கிடைக்க வேண்டிய நீரை திறந்து விட்டா இந்த ஒரு பிரச்சனை எழாது. அந்த சூழல் நிலவ வேண்டும், நிலவும் என்று நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.